சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. அதற்கான கலந்தாய்வு நடைபெறுது இல்லைங்களா? முதல் முறையாக இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸாக நடத்துனாங்க. இப்போ டைபிஸ்ட் கவுன்சிலிங்கான மெமோ இன்று ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதன்படி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. சார் நான் ஆல்ரெடி விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் இந்த கவுன்சிலிங் கலந்துக்கு முன்னாடி உங்களுக்கு வில்லிங், அதாவது ஒரு தேர்வுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் விட்டுடலாம். கலந்துக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, அங்கே போய் நான் வில்லிங் கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வேணால் விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கவுன்சிலிங் அண்ட் மெமோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னே உங்களுக்கு அந்த டேரக்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கவுன்சிலிங் அண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு என்ன டைபிஸ்ட் 1 டைபிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில்னாலே உங்களுக்கு டேரக்ட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி டேரக்ட் லிங்க்கு கொடுத்து அதை கிளிக் பண்ண உடனே உங்களை ரிஜிஸ்டர் நம்பரும் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? டைபிஸ்ட் 1 டைபிஸ்ட் 2 ரெண்டாக இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு மெமோ எதில் வந்திருக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மெமோ டவுன் ஆனோன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சார் டவுன் ஆனோடனே இந்த மாதிரி மெமோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கான வரிசை எண் எப்படி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தரவரிசை எண் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த தரவரிசை எண் என்பது என்னென்னா, நீங்கள் ஓவரால் மார்க், அதாவது ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேங்க்கு. இதை வரிசை எண் என்பது இப்போ அந்த சிவி அப்லோட் பண்ணாமல் ஒரு சில பேர் விஓ ஜூனியர் எடுத்தனால டைபிஸ்ட்டில் வந்து என்ன ரேங்க் வந்து முன்னாடி போயிருக்கும். இப்போ ஓவரால் ரேங்கோட ஒரு 5 பேரோ 10 பேரோ வாட்டெவர் அவங்க என்ன எதன் அடிப்படையில் மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதனால் முன்னாடி போயிருக்கும். ஒரு சில பேர் வேணாம் அப்படின்னு ஒதுங்கிருக்கலாம். ஓகேங்களா? அப்படி பண்ண சும்மா அட்டன் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த தரவரிசை எண் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டு தான். அந்த வரிசை எண் மட்டும் கொஞ்சம் ஜிக்ஜாக் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி உங்களுக்கு இந்த மேசை எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேசை எண் படி தான் உங்களை வந்து அமர வைக்குவாங்க. ஓகேங்களா? அந்த மேசையில் போய் உட்காந்து சிவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் கால் அலோவ் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் கால் அலோவ் பண்ணும்போது இந்த வரிசை எண்ணை உங்களே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த வரிசை எண் ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லாக தரவரிசை எண் உங்களுக்கு ஓவரால் ரேங்கில் இருக்கும். அதன்படி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கால் அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் கடைசி வரைக்குமே. ஓகேங்களா? ஓவரால் ரேங்கில் 1239 அதில் இருக்க தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? சரிங்க சார், இப்படி டவுன் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் டேட்டு 24 மேலே மேபி. ஓகேங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்க. பாருங்க, தட்டச்சர் பதவிக்கு 24/2/2025 முதல் 6/3/2025 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார்ட் அண்டுக்கு அதுக்கப்புறம் தான் மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் 24ஆம் தேதி எந்த பேட்ச் வரீங்க, ஒரு நாளைக்கு 400 பேர். ஓகேங்களா? மார்னிங் 150, ஈவினிங் 250 பேர், 400 பேர் தான் பெர் டேவுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க எந்த டேவில் நீங்கள் வரீங்க அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏர்லியாகவே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ரவுண்ட் சீல் கேட்குறாங்க மேக்ஸிமம் பிஎஸ்டிஎம்க்கு. அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான மெமோ. ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.